ஹலோ மக்களே. ஸோ மணி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது 4:30 மணி ஆகுது. நாங்கள் ஏந்து இப்போது ட்ரெக்கிங் போகிறதுக்காக காஃபி போட்டுட்ருக்கேன். ஸோ ஸ்கூலில் கூட வந்து இவ்வளோ காலையில் ஏஞ்சி போயிருக்க மாட்டோம். ஆனால் ட்ரெக்கிங் போகிறதுக்கு இவ்வளோ காலையில் ஏஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா நம்ம இப்போ வந்து முக்கியமாக சன்ரைஸை பார்க்க போகிறோம். அண்ட் யூகேல வந்து இப்போது சன்ரைஸ் டைமிங் வந்து 5:20 5:15 கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் நாங்களும் வந்து இந்த ட்ரிப்பை வந்து ரொம்ப நாளாக போகணுன்னு பிளான் போட்டுட்டு இருந்தோம். அண்ட் ஒரு டைமும் வந்து அலாரம் அடிக்கும் போதெல்லாம் அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி மாற்றிட்டே இருந்தாச்சு. ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஏஞ்சி கிளம்பியாச்சு. இங்கேருந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ட்ரைவ். ஸோ நம்ம போய் இப்போ ரெடி ஆகிட்டு வந்துடுவோம். ஓகே, ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இது பேர் தான் வந்து வினட் பாஸ். ஸோ ஒரு 1/2 hour டிரைவ் கழிச்சு நம்மளும் வந்தாச்சு. நமக்கு தெரியும் நம்ம மட்டும்தான் வந்து வந்த மாதிரி. ஆனால் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நான் காட்டுறேன். இங்கே எல்லாருமே வந்து இந்த சன்ரைஸ் பார்க்க போயிட்டுருக்காங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு. நம்மளும் இப்போ கடன்னு மேலே ஏறணும். ஓகே, போகிற வழியில் நான் வந்து நிறையா பார்ப்போம், நிறையா பேசுவோம். காற்றடிக்கும் எனக்கு தெரியும் மேலே போக போக. ஸோ அதனால் நான் பஃபர் போட்டுட்டு வந்துட்டேன். அதுதான் மட்டும் நார்மல் ஜாக்கெட் போட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு தான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் வரப்போ நம்ம மேலே ஹையர் ஆல்டிடியூட் போவோம். அங்கே வந்து பஃபர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கை வந்து விரைச்சிக்கும். ஸோ எல்லாரும் மேலே ஏறுறாங்க. எல்லாம் இன்னும் 10 நிமிஷத்துல சன்ரைஸ். அது நம்மளும் இப்போ அதுதான் பண்ண போறோம். குடுன்னு ஓட போறோம் மேல. சின்ன ட்ரெக்கிங்ன்றதால இங்க கேம்பிங் பண்ணுவாங்க நிறைய பேரு. இப்போ இந்த குளிர்ல எப்படிதான் உட்காந்துருக்காங்க. எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாரு. வந்தா இதுதான் வந்து மேம்டோரோட ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இதை ரீச் ஆகிட்டோம்னா நம்ம வந்து மேம்டோரோட ட்ரெக்கிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாரும் வந்து இது மேலே நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நாங்களும் எடுத்திருந்தோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆக்சுவலி எங்களால் தாங்க முடியல. கை வந்து அவ்வளோ விரைக்க ஆரம்பிச்சிச்சு. செம்ம பிங்காக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த சைடு ஃபுல்லாக வந்து அப்படியே நம்ம ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்குது என் ஃபேஸே. இப்போது அவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஸோ அதனால கீழே இறங்கி வந்தாச்சு. ஸோ அதுதான் இப்போது யூகேவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கப்போ வந்து வெதர் ஆப்பில் இவ்வளோ க்ளவுடியாக இருக்கும், காற்றடிக்கும்னு போடவே இல்லை. பட் ஒன்ஸ் நாங்கள் மேலே ஏறி போன உடனே அவ்வளோ காற்று, லைக் செம்ம க்ளவுடியாக இருக்குது. நல்ல வேளை இன்றைக்கி வந்தோம். நாளைக்கு சுத்தமாக ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. அதுவே எங்களால் முடியல. ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி மேலே ட்ரெக்கிங் வரப்போ எங்கே வந்தாலும், அதுவும் முக்கியமாக இந்த பீக் டிஸ்ட்ரிக்ட் வரப்போ நல்லா வந்து கவர் பண்ணிவிட்டு தெர்மல் போட்டு பஃபர் போட்டுட்டு கையில் முக்கியமாக க்ளவுஸ் போட்டுட்டு வர்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான். அப்படி கை விரைச்சி போய் தான் நிற்கணும். கொஞ்ச நேரம் உங்களால் ஸ்பெண்டே பண்ண முடியாது. ஸோ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம்டோர் அப்படின்னா என்னன்னா மதர் ஹில் அப்படின்னு அர்த்தமா. ஸோ ரொம்ப பழைய காலத்து இங்கிலீஷில் வந்து மேம்டோர்னா மதர் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதுலேருந்து தான் வந்து இதோட பேர் வந்து டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பீக் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா வந்து பேம்ஃபோர்ட் எட்ஜ், ஹோப் வேலி, அந்த மாதிரி டேனேஜ் அந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல ட்ரெக்கிங் பண்ணுவாங்க. பட் மேம்டோர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஈஸி. ஒரு நம்ம வந்து 20 மினிட்ஸ் ஏறி போனால் வந்து மேலே ரீச் ஆகிடலாம். அண்ட் முக்கியமாக வந்து இங்கே கிட்ஸு, பெட்ஸு எல்லாமே வந்து கொண்டு வருவாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ஒரு ஈஸியான ட்ரெக்கிங்கிறதால. ஆக்சுவலி நாங்கள் மேலே பார்த்தேன், ரொம்ப சின்ன குழந்தை, இப்போ தான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் போல இருக்குது. ஸோ அந்த குழந்தையெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க.
இன்னும் வந்து நான் சன் செட்டுக்கு ஒரு தாட்டி வந்திருக்கேன். அப்போ வந்து பிறந்த குழந்தை. ஸோ அதை வந்து முன்னாடி வச்சு தூக்கிட்டு வந்திருந்தாங்க, பேபி சிட்டரில் வச்சு தூக்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுதான். ஸோ ஈஸியான வாக்குன்றதால யார் வேணால் பண்ணலாம். ஒரு 9 o'clock 10 o'clock அப்படி வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து குளிர் தெரியாது. இங்கே ஒரு சின்ன கேரவன் மாதிரி இருக்குது. ஸோ எல்லாரும் நின்று டீ குடிச்சிட்டு இருக்காங்க. கிட்ட போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சார் அதெல்லாம் ஒன்றும் முடியல, போய் உட்காந்துட்டு இருக்காங்க. காரை ஆன் பண்ணிட்டு வாட்டர் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கிக்கிறேன். நான் ஒரு ஹாட் சாக்லேட் பைத்தியம். அதுவும் முக்கியமாக இங்கே யூகே வந்ததுக்கப்புறம் ஹாட் சாக்லேட்னா எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஹாட் சாக்லேட் வாங்கி குடிச்சிட்டு வரும். ஹாட் சாக்லேட் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு கேட்கும்போது வேணாம் தானே சொன்னாங்க. இப்போ அங்கே நின்றுக்கிட்டு சார் சொல்கிறாரு, எனக்கும் வேணும் எனக்கும் வேணும் எனக்கும் வேணும்ன்ட்டு. ஆக்சுவலி நான் ரெகுலர்னால் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அதனால் நான் லார்ஜ் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி 2 பேருக்கும். அண்ட் க்யூட்டாக இருந்துச்சு அந்த கஃபே. இட் காஸ்ட் மீ அரவுண்ட் 370 pounds, which is reasonable. ஓரளவு நானும் வந்து சரி பண்ணிட்டேன். என்னோடய ஷாலும் கையும் ஓரளவு சரியாயிடுச்சு. ஹாட் சாக்லேட் எப்படி இருக்குன்னு கொடு. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பிடிக்கல, ஒரு மாதிரி திக்காக இல்லவே இல்லை. ஹாட் சாக்லேட் எனக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடி போவர் ரிசர்வாயர் மேலே தான் நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு பெரிய டேம் இருக்குது. ஸோ லேடி போவர் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. ஆக்சுவலி யூகேயில் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணணும்னா நம்ம வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஸோ அதனால இந்த இடமே வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி. நம்ம வந்து ஒரு கிளப்பில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இது உள்ளார போய் ஃபிஷ்ஷிங் பண்ண முடியும். ஸோ அதனால இது வந்து ப்ரைவேட் ஃபிஷ்ஷிங் ஒரு பிளேஸ் மாதிரி. ஸோ அதனால் இங்கே போட்லாம் வச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க, போட்லாம் நிற்கிது. ஒரு மத்தியானம் போல் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து இங்கே நின்று ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். அண்ட் என் பின்னாடி பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அந்த ப்ளூ கலருக்கும் அந்த க்ரீன் கலருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளும் இங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். மேம் டோர் நல்லபடியாக வந்து ட்ரெக்கிங் போயிட்டு கீழே வந்தாச்சு. நானும் அப்படியே வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து காரில் போனதால் எங்களுக்கு பார்க்கிங் நாங்கள் ஒரு 9 pounds ஆச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து இப்போது கார் இல்லைன்னா எப்படி வரதுன்னு எனக்கும் தெரியல. நான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், தேடி கண்டுபிடிச்சி. ஸோ அதையும் பாருங்கள். அண்ட் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then it's bye from Sumi. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் என் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.